நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன் இரண்டாம் கட்டிலேருந்து. இன்றைக்கி நண்பர்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். நம்மளோட ட்ராகன் சேலம் தான் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஸ்டாண்டு இது வந்து ஆக்சுவலாக ஒரு 20 லிட்டர் பெயின் பக்கெட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைமு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே வளர்ந்து இவங்க ஒரு 5.5 அடி ஹைட்டில் இருக்காங்க பாருங்கள். எப்படி பக்க கிளைகள் வந்துருக்காங்க பாருங்கள். 3 பக்க கிளைகள் எடுத்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பக்கம் 1, இங்கே 2 எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்க இன்னொரு செல்லம் இது வந்து ஆக்சுவலாக 10 லிட்டர் பெயின் பக்கெட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில் அப்படியே வச்சுட்டேன், ஏன்னா மாற்றி செடி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. இங்கே பாருங்கள் இவங்களும் இது வந்து ஆக்சுவலாக 2 கிளைகளாக வந்துட்டு அதனால் அதை விட்டுட்டேன் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் பக்க கிளைகள் அழகாக எடுத்திருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி 3 தழுவு எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்ன பாருங்கள் 3 தழுவு அழகாக எடுத்திருக்காங்க நண்பர்களே. இந்த ட்ராகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி டெய்லி ஊற்றுறதே கிடையாதுங்க. எப்போது ஒரு கதை ஒரு வாரத்தில் ஒரு நாள் காஞ்சி போய் தான் கிடக்கும். ஆனாலும் அவங்க நல்லாவே வளர்ச்சியாக இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வரப்போகிற ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் கண்டிப்பாக நமக்கு காய் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இவங்களை ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு மேலே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம முதல்ல சரியான முறையில் செட் பண்ணலை, அதுவே ஒரு பெரிய தவறு. கீழேயும் நம்ம ஒரு ட்ராகன் வந்து ஹைட்டு அது வந்து 8 அடி ஹைட்டில் 8 அடி ஹைட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அது ஒரு நாள் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பழைய வீடியோவில் இருக்குது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊர்லேயும் ட்ராகன் வளர்த்து நம்மளும் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே ட்ராகன் சாப்பிட முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இதை மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ, பாய்.